பிறந்த ஒவ்வொருவரும் தமது வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்ய வேண்டிய புனிதமான பயணம் இந்த காசி ராமேஸ்வரம் யாத்திரை. பாவங்களை கழுவி ஆன்மாவை சுத்தப்படுத்தி இறைவனிடம் இன்னும் ஒரு அடி எடுத்து செல்லச் செய்யும் இந்த தெய்வீக யாத்திரையை இன்று நாங்கள் தொடங்கப் போகிறோம். இந்த யாத்திரையில் நாங்கள் கண்ட உணர்வுகள், அனுபவங்கள் மற்றும் அந்த தெய்வீக அதிர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு சிறிய முயற்சி இது. வாங்க, நாங்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த புனிதமான காசி ராமேஸ்வரம் யாத்திரையை தொடங்கலாம். ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் மாதுரி. வெல்கம் டு அவர் சேனல் மொமெண்ட்ஸ் பை எம். நாங்கள் இப்போ திருவண்ணாமலையில் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய திருவண்ணாமலை சீரீஸ் வீடியோஸ் பார்க்கலண்டா போய் எங்களோட சேனலில் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோட கண்டினியூட்டியாக இருக்கும். ஸோ நாங்கள் திருவண்ணாமலையில் செக் அவுட் பண்ணி இப்போ பஸ் ஸ்டாண்டில் இருந்து விழுப்புரம் ஜங்ஷனுக்கு தான் பஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் அப்படி தான் திருவண்ணாமலைக்கு வந்தாங்க. ராமேஸ்வரம் போகிறதுக்கு நைட் போட் மெயில் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு நாங்கள் விழுப்புரம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தே அந்த ட்ரெயின் எடுக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் இப்போ இது திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ் எடுத்து விழுப்புரம் ஜங்ஷனை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில இருந்து விழுப்புரம் ஜங்ஷனுக்கு ட்ரெயினும் இருக்குது. ஆனால் அந்த டைமிங்ஸ் எங்களுக்கு செட் ஆகாதனால நாங்கள் பஸ் தான் யூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு அந்த டைமிங் சரியாக இருக்குமெண்டா நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயினும் எடுத்து போகலாம். அப்போ நேரம் உங்களுக்கு விழுப்புரம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேயே போய் ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 மாதிரி பஸ் எடுத்திருந்தாங்க. அப்போது இதுவும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பஸ்ன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் ரொம்ப குயிக்காகவே பஸ் போயிட்டுது. ஒரு ஆல்மோஸ்ட் 1 hour 45 minutes 50 minutes அப்படி நாங்கள் விழுப்புரம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டை ரீச் ஆகிட்டோம். இதுக்கும் பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் இந்தியன் ருபீஸ் எடுத்திருந்தாங்க. அங்கே இருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து மறுபடியும் விழுப்புரம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு டுக் தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கு 120 ரூபாய் எடுத்திருந்தாங்க. ஸோ நாங்கள் டுக் எடுத்து அப்படியே விழுப்புரம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6:50 அப்படியெல்லாம் போய் ரீச் ஆகிட்டோம். ஆனால் எங்களுக்கு ட்ரெயின் 8:30க்கு தான் விழுப்புரம் ஸ்டேஷனுக்கு வரும். ஏனெண்டா இது சென்னை எக்மோர்லேருந்து வெளிக்கிட்டு வர ட்ரெயின், போட் மேல் ராமேஸ்வரத்தை நோக்கி போகிற ட்ரெயின். ஸோ நாங்கள் ஏர்லியாக போனதுனால அங்கேயே பேக்கெல்லாம் வச்சுட்டு சும்மா ஸ்டேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டிருந்தோம். நாங்கள் வந்த நேரம் ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்முக்கு வருமென்று ஸ்டேஷனில் கேட்டதுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் சும்மா பிளாட்ஃபார்ம் 1 தான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஃபைண்ட் மை ட்ரெயின் ஆப்பில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு தான் வருமென்று போட்டிருந்துச்சு. ஆனாலும் ரயில்வே ஸ்டேஷனில் சொல்லாமல் எங்களுக்கு போக இல்லாதபடியே நாங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேயே வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். பிளாட்ஃபார்ம் எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் வெயிட்டிங் ரூம்ஸ் அவ்வளவுக்கு நீட்டாக இருக்கையில் இது மென்னோட வெயிட்டிங் ரூம். அதுக்கப்புறமா நாங்கள் அங்கால தாண்டி போனோம்னா அடுத்தது உமனுக்கான வெயிட்டிங் ஹால்ஸும் இருந்துச்சு. இந்த வெயிட்டிங் ஹால்ஸுக்குள்ளே நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சேர்ஸ், அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபோன் சார்ஜ் பாயிண்ட்ஸ், வாஷ்ரூம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதையும் அப்படியே பார்த்துக்கொண்டு இதில் வாட்டர் ஃபில்டரும் இருந்துச்சு. நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் இருந்துச்சுன்னா தண்ணி நிரப்பிக்கொள்ளலாம். அப்படியே நாங்கள் பின்னேரமும் டீ குடிக்காதனால டீ ஸ்டால் ஒன்று தேடி போய்கொண்டிருந்தோம். அப்படியே அதில் ஒரு சின்னதாக டீ ஸ்டால் ஒன்று இருந்துச்சு. அங்கே 3 பேருக்கு டீ வாங்கியிருந்தோம். ஒரு ஆளுக்கு 20 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே அதில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், பிஸ்கட்ஸ் அப்படி வாங்கியிருந்தோம். ஏன்னா டின்னருக்கு பெருசாக பசிக்கலைன்னு அம்மாவும் சொல்லியிருந்தோம். அப்போ ஹெவியாக சாப்பிடாம ஏதாவது சிம்பிளாக சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அதில் இருந்த ஸ்நாக்ஸ், பிஸ்கட்ஸ் அதில் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். அப்படியே நாங்கள் அடுத்ததாக நீங்கள் ராமேஸ்வரத்தை போய் சேர்றதா இருந்தால் என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பஸ் யூஸ் பண்ணலாம். சென்னையிலேருந்து வரதா இருந்தால் அங்கே இருந்தும் கோயம்பேடு அதுலேருந்து பஸ் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி கொமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெயின் தான். ஸோ ட்ரெயின் பார்க்கக்குள்ள ஒவ்வொரு நாளும் ராமேஸ்வரத்துக்கு சென்னையிலேருந்து நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது. அதில் முதலாவது தான் பனாரஸ் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். இது வீக்லி ட்ரெயின், ஒவ்வொரு டியூஸ்டேஸ் மட்டும்தான் இருக்கும். நான் முன் வீடியோவில் சொன்ன மாதிரி IRCTC வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ட்ரெயின் எப்போ ஷெடியூல்ஸ் எல்லாமே பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் நாங்கள் புக் பண்ண ட்ரெயின் MSRMM சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இதுதான் போட் மெயில் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சென்னையில் இருந்து 5:55க்கு வெளிக்கிட்டு ராமேஸ்வரத்துக்கு காலையில் 4 மணிக்கு போய் ரீச் ஆகிடும். ஆனால் நாங்கள் விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து ஏறுறதுனால எங்களுக்கு அது 8:33க்கு தான் ரீச் ஆகும். அப்படியே ராமேஸ்வரத்துக்கு போய் 4 மணிக்கு ரீச் ஆகிறது தான் ஷெடியூல். எந்த டிலேயும் இல்லைன்னா எங்களுக்கு எளியாக போய் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஸ்லீப்பர் கோச் 390 ரூபாவும், தேர்ட் AC 1000 rupees,
அண்ட் செகண்ட் கிளாஸ் ஏசி வந்து 1395 ரூபாவும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட் வந்து 2310 ரூபாவும் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா இது சவுத் இந்தியன் ட்ரெயின்ன்றதுனால அவ்வளவா பயம் இல்லை எங்களுக்கு. ஆனால் நீங்கள் பார்க்குற மாதிரி நான் இப்போ எடுத்த டேட்டுக்கு எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணுறதா இருந்தால் ஏர்லியாகவே பிளான் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடியாச்சும் ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிவிடுங்க. அடுத்தது இது வந்து தாம்பரம் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்னொன்று வந்து MSRMM எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது. அதுவும் தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரத்தை நோக்கி போகிறது. இந்த எக்ஸ்பிரஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். என்னென்னா பாம்பன் பாலத்தால் ட்ரெயின் போகிறது உங்களுக்கு பார்க்குறதுக்கு விருப்பம் வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் அல்லது ஈவினிங்காக போய் சேர்கிற ட்ரெயினாக தான் வந்து எடுக்கணும். ஏன்னா நாங்கள் போகிற ட்ரெயின் 4 மணிக்கு போய் ரீச் ஆகுன்றதுனால அந்த டைம் இருட்டாக இருக்கும். பாம்பன் பாலத்தோட வியூ வந்து உங்களுக்கு பார்க்க முடியாது. இதுவே நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போய் சேர்கிற இந்த தாம்பரம் எக்ஸ்பிரஸை வந்து பார்த்தீங்கன்னா அது 9 மணிக்கு தான் போய் ராமேஸ்வரத்தை ரீச் ஆகும். ஸோ அப்படி போகிற டைமில் எங்களுக்கு கண்டிப்பாக விடிஞ்சிடும். அப்போ நாங்கள் பாம்பன் பாலம் எல்லாம் வடிவாக ட்ரெயினில் இருந்தே பார்த்துட்டு போகலாம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு எந்த நீடோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரெயின் ஷெடியூலை வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஒரு 7:45 மாதிரி எங்களோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 என்று சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக் எல்லாம் காவி கொண்டு நடக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே ஸ்டேஷனில் கார்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கார்ட் எடுத்து நாங்கள் ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம். ஸோ இப்படி தான் இருக்கும் ஸ்லீப்பர் கிளாஸ். ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஸ்லீப்பர் கிளாஸில் பெட்ஷீட்ஸ் பிலோஸ் எதுவுமே தர மாட்டாங்க. ஆனால் 3 ரோ வந்து இருக்கும். மற்றபடி சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து தார வளமையான வசதிகள் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெயினுக்கு வந்து ஏசி நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கவே மாட்டேனேன்டா. அப்படி குளிராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு கட்டத்தில் ஏலாமல் ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து படுத்துருந்தாங்க. அவ்வளவுத்துக்கு இரவு நல்ல குளிர் காற்று வந்தோன்னு இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் ட்ரெயினுக்குள்ளெல்லாம் செட்டில் ஆனதுக்கு பிறகு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நித்ரி ஆகிட்டேன். மீன்வைல் நான் வந்து அலாம் வச்சுட்டு தான் படுத்துருந்தேன்டா. உங்களுக்கு பாம்பன் பாலத்தை க்ராஸ் பண்ணும்போது வீடியோ எடுக்கணுமெண்டு. அப்படி இருந்துமே அது கொஞ்சம் வந்து ட்ரெயின் ஏர்லியாக போனதுனால எனக்கு டிலே ஆகிடுச்சு. உங்களுக்காக சின்னதாக ஒரு கிளிப் வந்து எடுத்திருந்தேன். இப்படி தான் இரவு நேரம், அதாவது விடியப்பறம்ன்றதுனால அவ்வளவா கிளாரிட்டி கிடைக்கல. பட் ஸ்டில் ட்ரெயின் வந்து பாம்பன் பாலத்தில் போகிறது அவ்வளவு ரம்யமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஷெடியூல் பண்ண டைமை விட 15 நிமிஷத்துக்கு முன்னமே ட்ரெயின் வந்து ராமேஸ்வரத்தை வந்து ரீச் ஆகிட்டு. ஸோ நாங்கள் இப்போ ராமேஸ்வரம் ஸ்டேஷனில் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 இருந்து நடந்து போய்கொண்டிருக்கோம் எக்ஸிட் ஆகிறதுக்காக. இது தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்த ட்ரெயின் ராமேஸ்வரம் போட்மெயில் எக்ஸ்பிரஸ். இப்போ வந்து பேர் மாற்றிட்டாங்க, MSRMM எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி. எல்லாமே ஒன்று தான். இது வந்து சென்னை எக்மோர்லேருந்து வெளிக்கிட்டு ராமேஸ்வரத்தை வந்து ரீச் ஆகிற ட்ரெயின். நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தது 22661 ட்ரெயின் நம்பர். சூப்பராக இருந்துச்சு ட்ரெயின். எந்த அழுக்கம் குலுக்கம் இல்லாமல் ஆன் டைம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஏர்லியாகவே ஒன்போர்ட் பண்ணிட்டாங்க எங்களை. ஸோ சூப்பராக இந்த ஜேர்னி வந்து எங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் அமைஞ்சுது. அப்படியே நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வெளியில் வந்தப்போ நிறைய ஆட்டோஸ் டுக்ஸ் வந்து அந்த டைமும் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு டுக்கோட கதைச்சு நாங்கள் வந்து கோயில் போகிறதுக்கு எடுத்திருந்தோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கு எங்களுக்கு 150 ருபீஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே அதான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு பேகும் கூடன்றனால எல்லாத்தையும் லோட் பண்ணி நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு வந்து போய் சேர்ந்துட்டோம். போகிற வழியிலேயே வந்து கோபுரத்தை பார்த்து கொண்டு தான் போனோம். அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா காலையில் ஏர்லி மார்னிங் எழும்பி குளிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்காக வந்திருக்கிறோம். எங்களோட ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருந்த இந்த சின்ன டீ ஷாப்பில் வந்து காலையில் காஃபி குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படியே அந்த காஃபி ஷாப்புக்கு நேரே இருக்கிற சின்ன ஒழுங்கையால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வடிவாக கோபுரம் வந்து விளங்குது. இது தான் வந்து வடக்கு வாசல் கோபுரம். இது தான் அந்த 22 தீர்த்த கிணறுக்கு போகிற என்ட்ரன்ஸும் கூட. இப்போ நாங்கள் முதல்ல போய் அக்னி தீர்த்தத்தில் வந்து குளிக்கணும். குளித்து எங்களோட காசி யாத்திரையை தொடங்குறதுக்கான பூஜைகள் வந்து செய்ய இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் அப்படியே இந்த லேனால போய் அந்த வடக்கு கோபுரத்துலேருந்து அப்படியே இடப்பக்கம் வந்து திரும்பி அக்னி தீர்த்தத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த அக்னி தீர்த்தத்தை நோக்கி நாங்கள் போகிற வழியில் காசி யாத்திரை என்ன, இதை எப்படி செய்யணும்ன்றதை ஷார்ட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். பாரம்பரியமாக இந்த காசி ராமேஸ்வரம் யாத்திரைக்கு ஒரு குறிப்பிட்ட முறைமையும் ஒழுங்கும் வந்து கூறப்பட்டுள்ளது. காசி யாத்திரை என்பது ராமேஸ்வரத்தில் தொடங்கி மறுபடியும் ராமேஸ்வரத்தில் பூர்த்தியாக வேண்டிய ஒன்றாகும். காசி யாத்திரை என்பது வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் அற்புதமான ஒரு யாத்திரை. வடக்கில் இருப்பவர்களுக்கு ராமேஸ்வரம் யாத்திரை என்றால், தெற்கில் இருப்பவர்களுக்கு காசி யாத்திரை. காசி யாத்திரை மேற்கொள்வதற்கு சில வழிமுறைகளும் நடைமுறைகளும் இருக்கின்றன. காசி யாத்திரை செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் தங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி அனுமதி பெற வேண்டும். அதற்கு பிறகு காசிக்கு மட்டும் செல்வதனால் காசி யாத்திரை நிறைவு பெற்றுவிடாது. காசிக்கு செல்ல நினைப்பவர்கள் முதலில் செல்ல வேண்டிய புனித தலம் ராமேஸ்வரம்.
ராமேஸ்வரம் அக்கினி தீர்த்தத்தில் நீராடிய பின்னர் கடலில் 3 முறை மூழ்கி எழ வேண்டும். ஒவ்வொரு முறையும் மூழ்கி எழும் பொழுது ஒரு கைப்பிடி மணல் எடுத்து வர வேண்டும். முதல் கைப்பிடி மண்ணை சேது மாதவலிங்கம் என்ற பெயரிலும், 2வது கைப்பிடி மண்ணை பிந்து மாதவலிங்கம் என்ற பெயரிலும், 3வது கைப்பிடி மண்ணை வேணு மாதவலிங்கம் என்ற பெயரிலும் 3 லிங்கங்களை செய்து அந்த லிங்கங்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்ததும் பிந்து மாதவலிங்கம், வேணு மாதவலிங்கம் ஆகியவற்றை கடலில் கரைத்து விட வேண்டும். சேது மாதவலிங்கத்தை பத்திரமாக எடுத்துக்கொண்டு அதன் பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிரார்த்தம் செய்பவர்கள் அதனை முறையாக செய்து கொடுக்க வேண்டும். அதனை கொடுத்து முடித்துவிட்டு ராமேஸ்வரம் சுவாமி ஆலயத்திற்கு சென்று அங்கிருக்கும் 22 தீர்த்தங்களில் நீராட வேண்டும். 22 தீர்த்தங்களில் கடைசி தீர்த்தமாகிய கோடி தீர்த்தத்தில் நீராடிய பின் ஒரு கேனில் கோடி தீர்த்தத்தை எடுத்து பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். ராமநாத சுவாமியை வேண்டிக் கொண்டு சொந்த ஊருக்கு செல்பவர்கள் அங்கிருந்து காசி பயணத்தை மேற்கொள்ளலாம். உடனடியாக காசிக்கு செல்ல முடியாவிட்டால் சேதுலிங்கத்தையும் கோடி தீர்த்தத்தையும் பூஜை அறையில் வைத்து தினமும் பூஜை செய்ய வேண்டும். ஆனால் ராமேஸ்வரம் சென்று 6 மாத காலங்களுக்குள் காசிக்கு கண்டிப்பாக சென்றுவிட வேண்டும். காசிக்கு புறப்படும் போது சேதுலிங்கத்தையும் கோடி தீர்த்தத்தையும் எடுத்துச் செல்ல வேண்டும். நேரடியாக செல்பவர்கள் நேரடியாகவே காசிக்கும் செல்லலாம். காசி யாத்திரையின் 2வது படியாக அலகாபாத் எனப்படும் பிரயாகைக்கு செல்ல வேண்டும். அங்கிருக்கும் திருவேணி சங்கமத்தில் நீராடி நாம் கொண்டு வந்த சேது மாதவலிங்கத்தை கரைத்து வேணி பூஜை, கங்கா பூஜை போன்றவற்றை அங்கும் செய்யலாம். அதன் பிறகு நாம் 3வது படியாக காசிக்கு சென்று கங்கையில் நீராடி நாம் கொண்டு வந்த கோடி தீர்த்தத்தால் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்து பூஜிக்க வேண்டும். அதன் பிறகு கடைசி படிநிலையான கயாவுக்கு சென்று கயாவில் விஷ்ணுபாதம் என்று அழைக்கப்படும் கோவிலில் நம் மூதாதையர்களுக்கு சிரார்த்தங்கள், தர்ப்பணங்கள் முதலியவற்றை முறையாக செய்ய வேண்டும். அதன் பிறகு மீண்டும் காசிக்கு வந்து கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரையும் வழிபட வேண்டும். அதன் பிறகு வீடு செல்ல விரும்புபவர்கள் செல்லலாம். அப்படியானால் மீண்டும் 3 மாத காலங்களுக்குள் மறுபடியும் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும். காசியிலிருந்து நேரடியாக ராமேஸ்வரம் செல்ல விரும்புபவர்கள் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமிக்கு பிரயாகையில் இருந்து எடுத்த கங்கை நீரினால் அபிஷேகம் செய்து வழிபட்டுவிட்டு வரும்போதுதான் நமது காசி யாத்திரை முழுமையாக நிறைவு பெற்று அதற்கான பலன்களும் நமக்கு கிட்டும். அந்த காலத்துல இந்த காசி ராமேஸ்வரம் யாத்திரை வயதானவர்களும் கடமையை முடிச்சவர்களும் தான் செய்யணும் என்று சொல்லியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, அப்போ போக்குவரத்து வசதிகள் பெருசா அமைஞ்சதில்லை. மக்கள் நடப்பயணமா தான் போயிருந்தாங்க. அப்படி போறவங்க போய் திரும்பி வாரதெல்லாம் சாத்தியமாகவே இருந்ததில்லை. அதனால காசிக்கு போனால் அப்படியே போயிடுவாங்க, திரும்ப வரமாட்டாங்க என்ற ஒரு கருத்து இருந்ததுனால தான் வயதானவர்கள் மட்டும்தான் போகணும் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன பொறுத்தவரையில உங்களுக்கு இளமை இருக்கும் போதே இதையெல்லாம் செய்து இறைவனோட உங்களை சங்கமித்துக் கொள்ள பாருங்க. ஏனென்றா முதுமை வரும்போது இப்ப இருக்கிற நம்மளுடைய உடல் நிலைமைகள்ல கண்டிப்பா இதெல்லாம் நம்ம உடல் ஒத்துழைக்காது. அது மட்டும் இல்லாம என்னதான் வசதிகள் இருந்தாலும் இந்த யாத்திரையை செய்யறதுக்கு கண்டிப்பா இறை அருளும் மனக்கட்டுப்பாடும் உடல் வலிமையும் நமக்கு தேவை. அதனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி உங்களால எப்ப முடியுதோ அப்பவே இந்த காசி ராமேஸ்வரம் யாத்திரைக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்க. இப்ப நாங்க அக்னி தீர்த்தத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். நீங்க இந்த ராமேஸ்வரத்துக்கு மணல் பூஜை செய்யவோ இல்ல சிரார்த்தம், சங்கல்பம் முதலியவற்றை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு பிராமணர் தேவைப்படுவாங்க. அது நீங்க ஏர்லியாவே வேணுமெண்டா புக் பண்ணிட்டும் வரலாம். ஆனா நாங்கள் இங்க தான் கதைச்சு எடுத்தனாங்க. கண்டிப்பா பேரம் பேசி எடுங்க. என்னதான் கவர்மெண்ட் ஒரு ஃபிக்ஸ்டான ரேட் வச்சிருந்தாலும் யாருமே அந்த ரேட்டுக்கு செய்யறது இல்லை. எல்லாரும் கூட தான் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட செய்யறதுக்கு முன்னாடியே எவ்வளவு என்ன மாதிரி என்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு செய்யுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தர்ப்பணம் சிரார்த்தம் செய்றீங்கன்னா அதுக்கான திங்ஸ் எல்லாம் நீங்களே கொண்டு வரணும். இல்ல ஐயர் மேரிட்ட வேணும் என்று சொன்னா அதுக்கு நீங்க அவங்கள்ட்ட முற்பாடு சொல்லி இருக்கணும். அப்பதான் அவங்க அதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் அவங்க ரேட் எடுப்பாங்க. ராமேஸ்வரத்துல இந்த காசி யாத்திரை பூஜையை தவிர்த்து திலக் ஹோமம், நவக்கிரக தோஷ நிவாரணம் நிறைய பூஜைகள் செய்வாங்க. அதுகளெல்லாம் நீங்க செய்யறதா இருந்தா கட்டாயம் ஐயர் மேரிட்ட ஏர்லியாவே கதைச்சு அதையே புக் பண்ணி வைக்கணும். நாங்க இப்ப அக்னி தீர்த்தத்துல 3 முறை நீராடினக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் மணல் எடுத்துட்டு இந்த ஐயரோட கதைச்சு அவர் ஒரு பிளேட் கொடுத்திருந்தாரு. அவர் அந்த பிளேட்ல மணல் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நாங்க 3 முறை மணல் எடுத்து வந்ததுக்கு பிறகு அவர் இப்ப அந்த 3 லிங்கங்களையும் சேது மாதவலிங்கம், பிந்து மாதவலிங்கம், வேணு மாதவலிங்கம் என்ற 3 லிங்கத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஐயா சொல்ல சொல்ல நாங்களும் கணபதி பூஜை, மணல் பூஜை மற்றும் சங்கல்பம் போன்ற எல்லாம் செய்து முடிச்சோம். ஸோ சங்கல்பம் என்றது இந்த காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்றதுக்கு
தீர்த்தத்துக்கு நாங்கள் மெனக்கட்டுப்பாடோட எந்தவித தடங்களும் இல்லாமல் இதை நிறைவு செய்வோம் என்று நாங்கள் எங்களுக்கே சங்கல்பம் எடுத்து ராமநாத சுவாமியை கும்பிட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் முடிச்சுட்டு வந்தால் கண்டிப்பாக உன்னை மறுபடியும் வந்து நாங்கள் கும்பிடுவோம் என்ற ஒரு நன்றியையும் சொல்லித்தான் வந்து இதை ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கான பூஜையெல்லாம் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் வடிவாக செஞ்சு முடிச்சுட்டு பிந்து மாதவலிங்கத்தையும் வேணு மாதவலிங்கத்தையும் வந்து அப்படியே மறுபடியும் கொண்டு போய் அக்னி தீர்த்தத்தில் வந்து கரைச்சி விட்டுட்டோம். மணல் பூஜை நடக்கிறதுக்குள்ள நாங்கள் ராமநாத சுவாமியை பற்றின சில டீட்டெயில்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க வழிபாட்டு தலங்களில் முக்கியமான இந்த ராமநாத சுவாமி ஆலயத்தில் சிவபெருமான் ஜோதிலிங்க வடிவில் வழிபடப்படுகிறார். ராமநாத சுவாமி கோயிலின் அம்மன் பர்வதவர்த்தினி அம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். ராமனின் சகோதரரான லக்குவணனும் ஹனுமன் மற்றும் வானரசேனைகளும் ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கை சென்று ராவணனை ராமன் வென்று வர உதவினர். இவர்கள் பாறைகளால் பாலம் அமைத்து கடலில் அமைந்துள்ள சேது கால்வாயை கடந்து ராவணனோடு போர் புரிய இலங்கை சென்றனர். இலங்கையில் போர் முடிந்து சீதா பிராட்டியோடு வந்த ராமன் தனது பிரம்மஹத்தி தோஷம் நீங்க மணல் லிங்கம் அமைத்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்லப்படுகின்றன. இங்கு அக்னி தீர்த்தம் மற்றும் 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுதல் முக்கியமானது. இந்த கோவிலின் அற்புதமான அமைப்பு, நீண்ட தாழ்வாரங்கள், கலை உணர்வுடன் செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் உயர்ந்த 38 மீட்டர் நீளம் கொண்ட கோபுரம் அமைந்துள்ளது. இக்கோவிலின் கட்டிடப்பணி 12ஆம் நூற்றாண்டில் சேதுபதி மறவரால் தொடங்கப்பட்டு பிரசித்தி பெற்ற 3வது பிரகாரமானது அவரது வாரிசுகளால் முடிக்கப்பட்டது. ஆசியாவின் மிக நீளமான 1212 தூண்களை கொண்ட பிரகாரமும் உலகின் 3வது பெரியதுமான இது கிழக்கில் இருந்து மேற்காக 197 மீட்டரும் வடக்கிலிருந்து தெற்காக 133 மீட்டரும் கொண்டது. சிவனின் தேவார பாடல்கள் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 198வது திருத்தலமாகும். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயம் அம்மனின் 51 சக்தி பீடங்களில் சேது சக்தி பீடமாகவும் விளங்குகிறது. ராமநாத சுவாமி கோயிலானது காலை 4 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் மற்றும் மாலை 3 மணியில இருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். ஸோ நீங்க கோயிலுக்கு போறதா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கொள்ளுங்க. சேது மாதவலிங்கத்தை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல துணி பையில வந்து நாங்க எடுத்துக்கொண்டோம். அப்ப அந்த தண்ணி வந்து எல்லாம் போய் காஞ்சிருக்கும், நாங்க கொண்டு போறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும் என்று சொல்லி. இல்ல நீங்க ஏதாவது ஒரு டப்பா இருந்தா கூட அந்த டப்பாக்குள்ள போட்டு கொண்டு போகலாம். ஸோ அப்படியே நாங்க மற்ற 2 லிங்கத்தையும் கொண்டு போய் கரைச்சு எங்களுடைய பூஜையை நல்லபடியாக நிறைவு செய்துட்டோம். அது நிறைவு செய்ததுக்கு பிறகு ஐயருக்கும் அப்படியே தட்சணையை கொடுத்துட்டு நாங்கள் இப்போ 22 தீர்த்தத்திலையும் நீராடுறதுக்காக போகிறோம். இந்த ஐயா முதல் வந்து ஒரு ஆளுக்கு 700 ரூபா படி சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு அவரோட கதைச்சு 500 ரூபாண்டு அவர் குறைச்சிருந்தார். அந்த மாதிரி நீங்களும் உடனே சொன்ன ரேட்டுக்கு ஓமென்று சொல்லாமல் கொஞ்சம் கதைச்சு பாருங்க, கண்டிப்பாக குறைப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எப்பயுமே பூஜையில் செய்கிறதுக்கு முன்னமே ரேட்டை கதைச்சிட்டு செய்யுங்க. இல்லைண்டா பூஜை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் ஹை ரேட் சொல்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ நாங்க தீர்த்தத்துல நீராடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாயகண்ட போத்தல் ஏதாவது வாங்கி கொண்டு போங்க. அப்பதான் உங்களுக்கு தீர்த்தத்தை வந்து அதுல பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க இப்ப நேர பாக்குறது தான் கிழக்கு கோபுர வாசல். அதுக்கு கிட்டே எங்கேயாவது செருப்பை வந்து கலட்டி வச்சுட்டு இந்த 22 தீர்த்த கரையில வந்து நீராடுறதுக்கு நாங்க வடக்கு கோபுர வாசலால தான் போகணும். அதுல வந்து ஜெனரல் லைன் இந்த டிக்கெட் வந்து 25 ரூபாய் தான். ஆனா அதுல வந்து கிரௌட் அதிகமா இருந்தா கண்டிப்பா எங்களால டைமுக்கு வந்து முடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம கொமனா ஒரு வாளி தண்ணி எடுத்து அங்க நிக்கிற எல்லாருக்கும் அப்படியே விசிறி எறிவாங்க. எங்களுக்கு சில நேரம் தீர்த்தம் வந்து படும், சில நேரம் படாது. அதனால கோயிலாலேயே அலோகேட் பண்ணப்பட்ட ஏஜென்ட்ஸ் வந்து அங்கேயே நின்று கூப்பிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ஆளுக்கு 150, 200, 250 என்ற ரேட் எடுக்கிறாங்க. நீங்க பேரம் பேசி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளாளுக்கு தலையில உங்களுக்கு தண்ணி ஊத்துவாங்க. இல்லண்டா இதுல பாக்குற மாதிரி இப்படிதான் கொமனா சும்மா எடுத்து விசிறுவாங்க. ஸோ சில நேரத்துல எங்களுக்கு தீர்த்தம் வரும், சில நேரத்துல எங்களுக்கு வராமலும் போகலாம். அது மட்டும் இல்லாம கூட்டம் அதிகமா இருக்கிற டைம்ல வந்து அவங்க எங்களை ஸ்பெஷல் லைன்ல கூட்டி கொண்டு போவினோம். அப்ப நிறைய நேரம் நிக்க தேவையில்லை, நிறைய நேரம் மினக்கடாம கடகடன்னு முடிச்சுட்டு வரலாம். இது நாங்க 2ஆம் தடவை போன நேரம் கிரௌட் ரொம்பவே குறைவா இருந்துச்சு. அப்ப எங்களுக்கு கடகடன்னு முடிஞ்சுது. ஸோ கடைசியா 22வது தீர்த்தம் தான் கோடி தீர்த்தம். கோடி தீர்த்தத்துல வந்து குளிச்சு நீங்க கோடி தீர்த்தத்தையும் வாங்கி கொள்ளுங்க. இல்லண்டா 22 தீர்த்தங்களையும் குளிக்கல, 22 தீர்த்தத்தையும் வந்து நீங்க கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். அப்படியே நாங்க குளிச்சுட்டு வந்து சைட்லயே நின்று உடுப்பெல்லாம் மாத்திட்டோம். இந்த இடத்துல வந்து நாங்க போட்டிருந்த ஆடைகள் வந்து கழிக்கணும். இந்த மாதிரி அங்கங்க போட்டு விடாம அதுக்கு ட்ரம்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த ட்ரம்ஸுக்குள்ள போடுங்க. இல்லாட்டி எங்கேயாவது முடிச்சாவது கட்டி வைங்க. அப்புறமா கோயிலாக்கள் வந்து அதை கலெக்ட் பண்றாங்க. இந்த தீர்த்தக்கரைக்கு வந்து நீங்க வடக்கு வாசலுக்கு உள்ளால
போய் தெற்கு வாசலுக்குள்ளால வெளியில் வருவீங்க. வெளியில் வந்ததுக்கு பிறகு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு வெஜிடேரியன் ஷாப் ஒன்று இருந்தது. நாங்கள் காலையிலேருந்தே ஒன்றுமே சாப்பிடாதனால ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours வந்து இந்த பூஜை தீர்த்தம் நீராடுறதுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ செம பசி, அதனால் இருந்து நல்லா காலையில் சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே நாங்கள் வந்து கோவில் தரிசனத்துக்காக போய் கொண்டிருக்கிறோம். ஸோ கோவில் தரிசனத்துக்கு மறுபடியும் இந்த தெற்கு கோபுரத்தில் இருந்து கிழக்கு கோபுர வாசலுக்கு போகணும். அதுக்குள்ளால தான் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. கோயில் நிர்வாகம் வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கோபுர வாசல்களும் ஒவ்வொரு தேவைக்காக. ஸோ நாங்கள் அதையும் கடைப்பிடிச்சு போகணும். இந்த மாதிரி சைட்ஸில் வந்து கூடாரம் அடிச்சிருந்தாங்க. ஸோ வெயில் நேரம் கால் சுடாமல் எங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ கோவில் என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு போய் கொண்டிருந்த வேளையில் வந்து சாமி ஊர்வலமும் வந்து கொண்டிருந்துச்சு. இது சிவராத்திரி கால வேளைன்றதுனால அண்டு வந்து கோயில்லையும் நல்ல கூட்டம். அது மட்டும் இல்லாமல் என்ன விசேஷத்துக்காக சாமி ஊர்வலம் என்று தெரியல. ஸோ முதல் வந்து கோவில் யானை, அதுக்கு பின்னுக்கு வந்து முருகர், பிள்ளையார், மற்றது சண்டேஸ்வரரோட சிவபெருமான் அம்மனும் வந்து கொண்டிருந்துச்சுன்னா. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கே கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே அதுலேயே நின்று சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ள போயிட்டோம். அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஜென்ரல் லைனும் ஸ்பெஷல் லைனும் வந்து இருந்துச்சு. ஜென்ரல் லைன் சரியான கூட்டம், அதனால் நாங்கள் ஸ்பெஷல் லைனில் தான் போயிருந்தோம். ஸ்பெஷல் லைன்லேயும் வந்து டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாண்டு 2 கேட்டகரியில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து 200 ரூபாய் டிக்கெட் தான் எடுத்திருந்தாங்க. அது இன்னும் டக்குன்னு லைன் போகும்ன்றதுக்காக. ஏனென்னா எங்களுக்கு கோயில் தரிசனம் முடிச்சதுக்கு பிறகு ஈவினிங்குக்கு மிச்ச பிளான் வந்து இருக்குது. ஸோ இங்கே டிலே ஆச்சுன்னா எங்களோட மெட்ட பிளான்களும் எல்லாம் டிலே ஆகும்ன்றதுனால நாங்கள் இந்த 200 rupees லைனில் தான் போயிருந்தோம். நீங்கள் டைம் இருக்குண்டா கண்டிப்பாக ஜென்ரல் லைனில் போகலாம். ஜென்ரல் லைன்லன்னா கன நேரம் சாமியை பார்க்கறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. சூப்பராக நாங்கள் ராமநாத சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கோயிலை விட்டு வெளியில் வந்தோம்டா பிரசாத கவுண்டர், நீங்கள் கோடி தீர்த்தம் வந்து போய் வாங்கலைண்டா இதில் கோடி தீர்த்தம் வந்து விற்கிற கவுண்டர் வந்து இருந்துச்சு. இதுலையும் வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து கோடி தீர்த்தம் வந்து வாங்கி கொள்ளலாம். அப்படியே நாங்கள் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக கோயில் யானை அப்போ உள்ளுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிக்கொண்டு இருந்துச்சு. அதையும் வடிவாக பார்த்து கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே எங்களோட தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். கிழக்கு வாசலால் வெளியில் வந்து மறுபடியும் மேற்கு வாசலால் உள்ள போனீங்கன்னா இந்த மண்டபம் வந்து இருக்கு. இது தான் வந்து இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய நீளமான மண்டபம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்திலேயே வந்து அன்னதான மண்டபமும் இருக்கு. உங்களுக்கு வந்து அன்னதானம் சாப்பிடணும்னா நீங்க டோக்கன் எடுத்துட்டு அந்த வழியாலேயே போய் கோயில் அன்னதானமும் சாப்பிடலாம். எங்களுக்கு சாமி தரிசனம் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் எடுத்திருக்கு. அதை முடிச்சுட்டு வெளியில் வர சாமியும் வீதி ஊர்வலம் முடிச்சு கிழக்கு வாசலுக்கு என்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுச்சு. ஸோ நாங்கள் அப்படியே சாமியையும் கும்பிட்டுட்டு எங்களுடைய இந்த ராமநாத சுவாமி ஆலயத்தில் வந்து விடை பெற்று அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு ரெடியாக இருந்தோம். அடுத்ததான் நாங்கள் ராமேஸ்வரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணது, தனுஷ்கோடியை போய் பார்த்தது எல்லாம் தான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவாக வர்றதுக்கு காத்துட்ருக்குது. இதுவரை நேரமும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் காசி யாத்திரையின் முதல் படிநிலையான ராமேஸ்வரத்தை பற்றி தான் நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஸோ நீங்களும் இந்த ராமநாத சுவாமியை வழிபட்டு அவருடைய அருளை பெற்றிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவுக்கு ஸ்டே டியூன்டா இருங்க. இதுவரை நேரமும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் சிவபக்தனாக இருந்தீங்கன்னா ஓம் நம சிவாய என்று கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன். ஓம் நம சிவாய.